கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும். இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தரின் மகிமை ஆத்தும ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தியை கேளுங்கள். இனி காலம் செல்லாது அண்ட சராசரங்களையும் படைத்த என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி போனாரோ அப்படியே வருவார். ஆயத்தமாருங்கள். அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள். பக்கத்துணையாய் பக்கபலனாய் உங்கள் பக்கத்திலே இருந்து எல்லா நல்ல காரியங்களையும் பக்குவமாய் செய்து முடிக்கிற பரிசுத்தர் இந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாப்பார். விசேஷமாக எபிரேயர் 2 அதிகாரம் 13 நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி எழுதியிருக்கிற பிரகாரங்களில் நீங்கள் நம்புகிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்த வல்லவர் அவர் அல்லவா? ஆக எனக்கு பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் எல்லா காரியத்தையும் இந்த நாளில் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவார். அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். உன் இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் கைக்கூடி வர பண்ணுவார். கிருபையும் இரக்கமும் தயவும் மகிமையும் பாதுகாப்பும் இந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.